அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். வித்தியாசமான விளம்பரம்னு கூட சொல்லலாம். நல்ல நிலையில் ஓடிக்கொண்டிருந்த, இப்போ சுருங்கி போய் சுமாராக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கம்பெனி பில்ட், ஆப்பரேட் அண்ட் டேக் ஓவர் அடிப்படையில் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் விற்பனைக்கு ரெடியா இருக்காருங்க. ஆனா கொஞ்சம் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த வில்லங்கத்தை வாங்குறவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அவரை ஒரு 3 வருஷத்துக்காவது ஜிஎம் இல்ல அந்த ஜி எல்லாம் வடமொழி எடுத்து, அதனால அது நமக்கு வேண்டாம். அந்த மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரை குறைந்தபட்சம் 3 வருஷத்துக்காவது சிஎம்மா நீங்க ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்களே சிஎம் ஆயிக்கலாம். அண்ட் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அந்த கம்பெனியுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், பிராண்டு, லோகோ, குட்வில் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பழைய முந்தைய சிஎம் அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக அணுகவும். இது இது ஒரு கம்பெனியுடைய விளம்பரம் தான். நீங்க தாவேகா, அதிமுக அந்த கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் மோனோபோலியை பத்தி பேசியிருக்காரு. அதனால இது மோனோபோலி சம்பந்தமான ஒரு கேஸ் ஸ்டடி. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரைட். ரொம்ப நாளா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் வேதாளம் எங்க போச்சு அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லைங்க, யூஎஸ் எலெக்ஷன்ல பிஸியா இருந்தது. இப்போ அந்த ஹார்வர்ட்ல இருந்து ஒரு கேஸ் ஸ்டடியோட வந்திருக்குது வேதாளம். நம்ம விக்ரம் இருக்காரு இல்லையா, தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் அந்த மரத்தின் மீது ஏறி அங்கு தொங்கும் உடலை தன் வாளால் வெட்டி வீழ்த்தினான். அப்போது அதனோடு இருந்த வேதாளம் எள்ளி நகையாடியது. ஏ மன்னா, நான் விக்ரம், நீயும் தான் பொழுதன்னைக்கும் இந்த பாடியை எடுத்துன்னு போனோன்னு பாக்குற, ஆனா ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேது. இன்னைக்கு நான் லோக்கல் கதை சொல்லாம ஹார்வர்ட்ல இருந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொண்டாந்துக்கிறேன், உன்னால சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு. விக்ரம் சொன்னா, நம்மால சால்வ் பண்ண முடியாத ஏதாச்சும் இருக்குதா, ட்ரை பண்ணுவோம் சொல்லு. விக்ரம், இந்த ஹார்வர்ட்ல இருந்து வந்த கேஸ் ஸ்டடியா இருந்தாலும் மகிழபுரியில நடக்கிற விஷயத்தை தான் அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதே கேள்வியை அவங்க கிட்ட கேட்கிறேன். மகிழபுரி உனக்கே தெரியும், நிறைய சோப்பு கம்பெனி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த எல மார்க் சோப்பு கம்பெனி, இந்த சோப்பு நல்ல உச்சத்துல இருந்தது. ஆனா கொஞ்சம் வருஷமா பயங்கரமா டல் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் சோப்பு விற்க மாட்டது. போதாக்குறைக்கு இந்த பழைய சோப்பு கம்பெனி ஒண்ணு, இந்த சன் பிராண்ட் சோப்பு அப்படின்னு, அதுதான் இப்ப மார்க்கெட்ல சக்கப்போடு போடுது. இந்த இலை சோப்பால ஒன்றும் பண்ண முடியல. எப்படா மார்க்கெட்டை பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டகால்னு பார்த்தா அந்த இரட்டை யானை சோப்பு கம்பெனின்னு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுதான் தெரியுமே, எப்பவுமே மார்க்கெட்ல புதுசா ஒரு சோப்பு வந்ததுன்னா ஜனங்கள்லாம் அதை கொஞ்சம் போய் வாங்கி பார்ப்பாங்க. பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் பேராவது வாங்கி பார்ப்பாங்க. அப்ப இனிமே இந்த இலை சோப்புக்கு எதிர்காலமே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த இரட்டை யானை சோப்பு இருக்குது இல்லையா, அதையும் இலையும் ஒன்னா சேர்த்து நம்ம மார்க்கெட் பண்ணுவோம், அப்பவாவது நம்மளால மார்க்கெட்டை பிடிக்க முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாரு. விக்ரம், நீ தான் 56 தேசங்கள்ல 74 சோப்பு கம்பெனிகள்லாம் நீ பார்த்திருக்கல. இப்ப சொல்லி, இந்த இலை சோப்பும் ரெட்டையான சோப்பும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டை பிடிக்க முடியுமா? கண்டிஷன் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சும் நீ வாயை திறக்காம இருந்தியானா உன் தலை சுக்கு 1000 வெடிச்சிடும். ஒருவேளை வாயை திறந்து உன்னுடைய சைலண்ட் வைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாடி மேல போயிடும். பதில சொல்லு அப்படின்ட்டு வேதாளம் பின்னாடி போய் கை கட்டி நின்றுச்சுங்க. வேதாளத்துக்கு கை இருக்கான்னு கேட்காதீங்க. கதைக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது, வேதாளத்துக்கு உண்டு. இப்ப விக்ரம் சொல்ல ஆரம்பிச்சான். வேதாளம், நீ சொல்றபடி பார்த்தா இலை சோப்பும் ரெட்டையான சோப்பும் சேர்ந்தா பெருசா மார்க்கெட்டை பிடிக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ரெண்டுமே ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா இந்த இலை சோப்பு எப்படி வந்தது அப்படின்றத யோசிக்கணும். அதே மாதிரி இந்த சன் பிராண்ட் சோப்பு எப்படி மார்க்கெட்டை மறுபடியும் பிடிச்சது அதையும் யோசிக்கணும். சன் பிராண்ட் கிட்டத்தட்ட 75 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. அப்பப்போ பீக்கில் வரும், மறுபடியும் டவுன் ஆகும், இப்படியே மாறி மாறி நிக்குது அந்த சோப்பு. ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த சன் பிராண்ட் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த பசுமார்க் சோப்பு தான் மார்க்கெட்ல இருந்தது. மற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சோப்பு கம்பெனி தான் இருந்தது. அப்போதான் இந்த சன் பிராண்ட் சோப்பு உள்ளார வருது. இது வந்த உடனே இன்னும் சில சோப்பு கம்பெனி அவங்களோட கூட்டணி வச்சுன்னு தான் மார்க்கெட்டை பிடிச்சாங்க. ஆனா மார்க்கெட்டை பிடிச்ச பிறகு மற்ற சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் இவங்க முழுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன ஆச்சு, ஒரு நாள் இந்த சன் பிராண்ட் சோப்பு கம்பெனிலேயே 2 பேருக்குள்ள பாகஸ்தர்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இது கணக்கு வழக்க சரியா வைக்கல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. உடனே இன்னொருத்தர் நான்லாம் கணக்கு ஒழுங்காதான் வச்சுக்கிறேன், நீ ஒழுங்காகிறியான்னு கேட்கிறாரு. அத்தொட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சன் பிராண்ட் சோப்பு கம்பெனில இருந்து வெள்ளார முதல்ல சேவல் பிராண்டுன்னு தான் ஆரம்பிச்சாரு. அப்புறமா தான் அது இலை பிராண்டு அப்படின்னு பர்மனண்டா மாத்தினாரு.
அவர் வெளில வந்த உடனே அந்த சன் பிராண்ட் சோப்பு சர்ருன்னு கீழே போயிடுச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இலை மார்க் தான் உச்சத்துல இருந்தது. ஆனா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொன்னாலுமே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா தான் இருந்தது இலை மார்க். அந்த முதலாளி அந்த இலை சோப்பு கொண்டு வந்தார் இல்லையா, அவர் போன பிறகு மறுபடியும் கம்பெனிக்குள்ள கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. யார் வந்து சிஎம்? மறுபடியும் சொல்றேன், ஜா வடவழி எழுத்து, அதனால ஜிஎம் சொல்ல மாட்டோம். யார் சிஎம்மா வருது அப்படின்னு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இலை கம்பெனிலே அக்கௌண்டன்டா ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்ன சொன்னாரு, இல்ல இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தாரு, அவருடைய குடும்பத்தில இருந்து தான் சிஎம்மா வரணும் அப்படின்னு அவர் ஒரு குட்டி கலாட்டா பண்ண போய் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் இலை சோப்பு ஒண்ணு இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு அந்த இலை பிராண்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேவல் சோப்பு ஒரு பக்கம் வருது, புறா சோப்பு ஒரு பக்கம் வருது. ஆனாலும் பாருங்க மறுபடியும் அந்த கேப்ல அந்த சன் பிராண்ட் உச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா மறுபடியும் ஒரு 2 வருஷத்துல இலை சோப்பு இழந்த மார்க்கெட்டை பிடித்து விட்டது. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அந்த சிஎம்ஆ இருந்தவங்களே பிராண்ட் அம்பாசடரா இருந்தாங்க. அவங்க விளம்பரத்தை வந்து மக்கள் நம்பினாங்க. அதனால அந்த சோப்பை வாங்கினாங்க. ஆனா இப்போ அந்த கம்பெனியுடைய மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருக்காரு இல்லையா, அவரு மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு பிராண்ட் அம்பாசடரா இருந்தா அந்த சோப்பை யாரும் வாங்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க, எல்லா ஊர்லயும் எல்லா இடங்கள்லயும் கிளைகள் இருக்கிறது. ஆனா மக்கள் சோப்பு வாங்கினாதானே வந்து அது மார்க்கெட்டை பிடிக்க முடியும். அப்ப மக்களை எப்படி சோப்பை வாங்க வைக்கிறது? இலை சோப்பு தான் வாங்கணும், மக்களை எப்படி விரும்ப வைப்பது? இது இப்ப இருக்கிற அந்த முன்னாள் சிஎம் அவருக்கு தெரியல. இந்த நிலைமையில தான் புதுசா ஒரு சோப்பு வந்த உடனே, அதான் ரெட்டையான சோப்பு, அவங்களோட ஒரு டைப் வச்சுக்கலாமா, அப்போவாது நம்ம மார்க்கெட்ல இதை புஷ் பண்ணலாமா. ஆனா இது வந்து தற்கொலை முயற்சின்னு தான் சொல்லணும் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த இலை சோப்புக்கு ஏராளமான டிஸ்ட்ரிபியூட்டர், ஏராளமான கிளைகள் இருக்கிறது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி வருது, அது வெளிநாட்டுல பெரிய கம்பெனியா இருக்கலாம். ஆனாலும் இன்னொரு நாட்டுல புதுசா போகும்போது முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணும், ஸ்டாக்கிஸ்ட் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, லோக்கல்ல சின்ன கம்பெனியா இருந்தாலும் நிறைய கிளைகள் இருக்குதுன்னு சொன்னா அவங்களோட டைப் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பெரிய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க முதுகுல ரைடிங் பிக்கி பேக் இவங்க டெவலப் ஆவாங்க. பெரிய கம்பெனி தான் இந்த மாதிரி சின்ன கம்பெனியோட டைப் வச்சுக்கும். ஆனா எந்த ஊர்லயுமே சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியோட டைப் வச்சுக்கிச்சு அப்படின்றது கிடையாது. இது அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையே தலைகீழா மாத்தி போடுற மாதிரி இருக்குது. அப்ப என்ன ஆகும், இந்த சின்ன கம்பெனி இது வந்து பெரிய கம்பெனியோட டைப் வச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல இந்த சின்ன கம்பெனியோட பிராண்டு, லோகோ, அந்த கம்பெனியோடைய இரட்டை யானையோடைய பிராண்ட் அம்பாசிடர் இவங்க தான் அந்த சிஎம் போஸ்டுக்கு வரணும் அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு. அப்ப இத்தனை நாள் ஸ்டாக்கிஸ்டா இருந்தவங்க, டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தவங்க, ஊருக்கு ஊர் கடை திறந்து வச்சிருக்கவங்க, அவங்களாம் என்ன பண்றது? அந்த இலை மார்க் அத்தோட ஊத்தி மூட வேண்டியதுதானா? இல்ல அந்த இரட்டை யானைக்கு பதிலாக அவங்க வந்து அந்த இலை அப்படின்ற மார்க் எடுத்துப்பாங்களா? எத்தனை வருஷமா இருந்துன்னு வருது அந்த இலை மார்க் சோப்பு. அந்த பிராண்டை வந்து சும்மா இன்னொரு தூக்கி குத்துற முடியுமா? இல்ல அதுக்கு ஏதாவது கன்சிடரேஷன் அப்படின்னா அதை யார் வாங்குவாங்க? இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா? அப்படியே 2 சோப்பு கம்பெனியும் கூட்டணி வச்சுக்கினாலும் என்ன ஆகும்? மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்வாங்க. மார்க்கெட்டை பிடிக்கும் போது இந்த இலை வந்து 2/3 வச்சுக்கலாம், ரெட்டை யானை வந்து 1/3 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, மார்க்கெட்டை பிடிச்ச பிறகு 3 வருஷத்துக்கு இந்த மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் இலை கம்பெனில இருந்து சிஎம்ஆ இருப்பாரு. அதுக்கப்பால அந்த ரெட்டை யானை அவரு தானே சிஎம் ஆக போறாரு கம்பெனிக்கு. அப்ப இந்த இலை கம்பெனியோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதை நம்பி இருக்கவங்க, அவங்கெல்லாம் என்ன டகால்னு ஓவர் நைட்டு நாங்கெல்லாம் ரெட்டை யானையோடைய ஏஜென்ட் அப்படின்னு மாறணுமா? ஏற்கனவே ரெட்டை யானையை நம்பி அது பின்னாடி டெபாசிட் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க இவங்களுக்கு இடம் கொடுப்பாங்களா? அப்ப 3 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இந்த இலையோடைய டிஸ்ட்ரிபியூஷன், அந்த நெட்வொர்க் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து பிசினஸ் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதானா? இல்ல வேற எந்த கம்பெனியோட போய் அவங்க அட்டாச் பண்ணிப்பாங்க? எத்தனை வருஷமா இருக்காங்க அவங்க? அவங்க வந்து புச்சா ஒரு அந்த கம்பெனிக்கு அட்டாச் பண்ணிட்டு இவங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம போறதா? இல்ல சரிங்க அந்த இலை கம்பெனில இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நீங்க ரெட்டை யானையில நாங்க அப்படியே உங்களை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ரெட்டை யானை கம்பெனியை ஆரம்பிக்கும் போது கூட இருந்தாங்களா? அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா?
நாங்க உங்க சிஎம் அவரை நம்பி தானங்க நாங்கெல்லாம் வந்தோம். இப்ப நானா அங்கேருந்து வந்த அந்த கம்பெனிக்காரங்களுக்கு நீங்க வந்து பிரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ இங்க இருக்கிற அந்த மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அவரு அந்த 3 வருஷம் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனிய அப்படியே சின்ன கம்பெனி கிட்ட காவு குடுத்துடுறாங்க இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் வரத்தானே செய்யுது. அதனால வேதாளம் இதான் என்னோட பதில். என்னாதான் இந்த ரெட்டை யானையும் இலையும் ஒன்னா சேர்ந்து நாங்க வந்து சோப்பு விக்கிறோம், மார்க்கெட்டை பிடிக்கிறோம் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அது வேலைக்கு ஆகாது. 2 பிராண்ட் சோப்புமே ஒண்ணு இல்லாம போயிரும். அதோட முக்கியமா இத்தனை நாளா இந்த இலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா ஸ்டாக்கிஸ்டா இருந்தாங்கல்ல, அவங்கள பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, இவரு சிஎம் ஆவணும் அப்படின்றதுக்காக இவர் கம்பெனியே வந்து வேலை பேசிட்டார். அதனால இனிமேலையும் நாங்க இந்த கம்பெனியில இருக்க முடியாது அப்படின்னு சன் பிராண்ட் அந்த சோப்பு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இந்த தாமரை அது வேற வந்து உள்ள வந்து கலாச்சி நிக்குது அந்த சோப்பு கம்பெனிக்கு போயிடலாம். இல்லன்னா இந்த பாரு இவர் வந்து சிஎம்மா கிடையவே கிடையாது. இவரை நாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இருந்து வெளில தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுலயே ஒரு குழப்பம் வரலாம். அப்ப என்ன ஆகும்? இனிமே இந்த இலை பிராண்டை யாரு யூஸ் பண்றது அப்படின்னே ஒரு பிரச்சனை வரலாம். இலை பிராண்டே போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அந்த ரெட்டையான சோப்பு இந்த இலை சோப்போட சேர்ந்து என்னத்த பண்ண முடியும்? என்னங்க அவங்க பிராண்டு லோகோ இதையே முடக்கி போட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல. அப்புறம் உங்களோட டைப் வச்சுக்கின்னு நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு ரெட்டையான அண்ணாண்ட பக்கம் போயிடுவாங்க. அப்ப இலை தான் தலையில மண்ணை போட்டுக்கிற மாதிரி ஆயிராதா? அதனால இந்த இலையும் யானையும் சேருவது அப்படின்றது வேலைக்காவாத விஷயம் வேதாளம் அப்படின்னு விக்ரம் சொன்னான். இதை கேட்டவொடனே வேதாளத்துக்கு படா குஷி ஆயிடுச்சு. விக்ரம் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான ஆளு நீ. அவங்க கூட இதுக்கு என்ன பதில் சொல்லுவி அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஜனங்கள்லாம் என்ன சொல்லின்னு இருக்கிறாங்க, இலையும் யானையும் சேர்ந்தா ஆஹா நாங்க தான் மார்க்கெட்டை பிடிக்க போறோம்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனா யானை என்னைக்கு இருந்தாலும் இலைய தின்னு தீர்த்து போடும் அப்படின்றத பத்தி யாரும் யோசிச்சதா தெரியல. ஒரு தனி மனுஷன் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த இலை கம்பெனியே காவு கொடுக்கறதா? கரெக்டா சொன்ன வைக்கிறான். ஆனா பாரு இப்ப பதில் சொன்னதுனால சைலண்ட் வைலண்ட் ஆயிடுச்சு. நான் பாடியோட மேல போறேன் அப்படின்ட்டு வேதாளம் விடைபெற்றுக் கொண்டது. ரைட். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில ஆர்டிகல் எழுதியிருக்காராம். இது வேற எங்கெந்தோ அடிச்ச காப்பி அப்படின்னு வேற நிறைய பேர் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அது காப்பியோ ஒரிஜினலோ அவர் பேரை போட்டாச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது தான் முக்கியம். சொந்தமா எழுதினா என்ன, காப்பி அடிச்சு எழுதினா என்ன? அதுல எழுதிருக்கிறது லட்சணமா இருக்கு அவ்வளவுதானே பார்க்கணும். இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு மோனோபோலி, அதாவது மோனோபோலி, துயோபோலி, ஆலிகோபோலின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபீல்டுல லெட் அஸ் சே இப்போ ஆயில் இதுல வந்து ஒரே ஒரு பெட்ரோலியம் கம்பெனி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. டியோபோலி அப்படின்னா ஒரு ஃபீல்டுல 2 கம்பெனிகள். உதாரணத்துக்கு இப்ப இந்த கோலா எடுத்துப்போமே, பெரிய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 2 கம்பெனி தான் இருக்குது உலக அளவுல. இது வந்து டியோபோலின்னு சொல்லுவாங்க. ஆலிகோபோலினா 2க்கு மேற்பட்டது, 3, 4, 5 கம்பெனிகள் மட்டும். இப்ப இந்த மொபைல்னு எடுத்தீங்கன்னா ஜியோ இருக்குது, வோடபோன் ஐடியா இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, 4 கம்பெனிகள். ஆனா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 10, 15 மொபைல் சர்வீஸ் இருந்ததுங்க. இன்னைக்கு அதெல்லாம் சுருங்கி நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடிட்டாங்க. இந்த வீடியோகான் அவங்க எல்லாம் கூட வந்து மொபைல் சர்வீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலினார்னு ஒண்ணு இருந்தது. நிறைய அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு பாருங்க. இதைத்தான் வந்து அவர் மோனோபோலின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஒரு செக்டார்ல ஒரே கம்பெனி கோலோச்சுவது அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. அண்ணனுடைய கனவுல நிறைய வந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா அவர் மோனோபோலின்னு சொல்றது கம்பெனின்னு சொன்னாலுமே அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்றது அவருடைய அருமை தம்பி எனக்கு தான் தெரியும். பாஜக மட்டுமே ஆட்சியில இருந்து இதுதான் மோனோபோலி. நாங்கெல்லாம் எப்போ ஆட்சிக்கு வருது? நாங்கெல்லாம் வியாபாரம் பண்ணவே முடியலையே. இதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருக்கின்றது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சோப்பு நல்லா இருந்தா ஜனங்க வாங்க போறாங்க. வெறும் விளம்பரத்தை வச்சு மட்டுமே ஒரு 4, 5 பேர் வந்து ஆஹா இது அருமையான சோப்பு, அற்புதமான சோப்பு அப்படின்னு துதி பாடுறது. அதுக்கப்புறம் சினிமாக்காரங்க எல்லாம் வந்து அந்த சோப்பு நல்ல சோப்பே கிடையாது, அதை வந்து நாட்டை விட்டே துரத்தி அடிக்க வேண்டும் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கிறது. அல்டிமேட்லி ஜனங்களுக்கு தெரியும் எந்த சோப்பை போட்டா அழுக்கு போகும் அப்படின்னு. உங்க விளம்பரங்கள்லாம் வேலை செய்யாது. இதை புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி அவர்கள். சோப்பை நல்லா தயாரிச்சீங்கன்னா ஜனங்க வாங்க போறாங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்படி புலம்பினே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மொபைல்லே எடுத்துக்கோங்க. பாருங்க 4 கம்பெனிகள் தான் இருக்கின்றது. அதுலயும் வந்து பிஎஸ்என்எல் தள்ளிட்டு ஜியோ தான் டாப்ல இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பல கம்பெனிகள் இருந்தது அப்படின்னு. முதல்ல இந்த மொபைல் சர்வீஸ்லாம் வரும்போது தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல்னு ஒண்ணு இருந்ததுங்க. அவங்க எங்க இருந்தாங்க? மகாராஷ்டிரால கூட இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பேன் இண்டியா லைசன்ஸ் இல்ல.
அதே மாதிரி தான் ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஏர்செல் கம்பெனி எப்படிலாம் இழுத்து மூட வச்சாங்க அப்படின்றதுக்கு அந்த கம்பெனியுடைய ஓனர் நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. நம்ம அந்த பக்கம் போக விரும்பல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடரும் லெட் அஸ் சே டுபாக்கூர் மொபைல் சர்வீஸ் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல மட்டும் லைசன்ஸ் வச்சிருக்காருன்னு போது, நீங்க மத்த ஸ்டேட்லாம் போனீங்கன்னா ரோமிங் அப்படின்றது வரும். ரோமிங் அப்படின்னும் போது கட்டணம் கொஞ்சம் அதிகமாகும். முதல்ல அப்படித்தான் இருந்தது அந்த ரோமிங். இப்ப ஆல் இந்தியா ஃபுல்லா ஒரே சார்ஜ் நமக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சிம்மை வாங்கிட்டு, எங்க ரோமிங் கட்டணம் இருந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மும்பை போறீங்க. அப்போ உங்க சிம்ல ஏதோ ப்ராப்ளம். ரோமிங்ல கால் தான் வருமே தவிர, இங்க இருக்கிற அந்த டுபாக்கூர் மொபைல் சர்வீஸ் அவனுடைய பிரான்ச் வந்து மும்பைல இருக்காது. அப்ப எங்க போயிட்டு நீங்க கஸ்டமர் கேரை ரீச் பண்ணுவீங்க? சிம்மே உடைஞ்சு போச்சு, இல்ல போன் திருடு போயிடுச்சு, வேற சிம் வாங்கணும் அப்படின்னா மும்பைல இருக்க வரைக்கும் நடக்காது. அங்க வேற ஏதாவது கம்பெனியுடைய சிம்மை வாங்கி அதை டெம்பரரியா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாடு வந்த பிறகு வேற வாங்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப ஆல் இந்தியா முழுக்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? எத்தனை பேரால அதை கொடுக்க முடியும்? அதே மாதிரி லெட் அஸ் சே அத்தனை பேர்கிட்டயும் காசு இருக்குதுங்க, ஒரு 15 ஆபரேட்டர் இருக்காங்க ஆல் இந்தியா லெவல்ல அப்படின்னு வச்சீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும்? அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் என்னவா இருக்கும்? அவ்வளோண்டு ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுக்கின்னு அவங்களால எப்படி சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்? நல்ல ஒரு எஃபிஷியன்டான நெட்வொர்க்கை அவங்களால எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும்? இதுதான் சிக்கலே. இதை புரிஞ்சுக்காம மோனோபோலி மோனோபோலின்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க இருக்குது மோனோபோலி சொல்லுங்க? இதுல மிட்டாய் மாமாக்கள்லாம் வந்து சிமெண்ட் கம்பெனி பார்த்தீங்களா, என்னங்க பண்ண முடியும்? சின்ன சின்ன கம்பெனிகளால போட்டி போட முடியாது. இன்றைக்கு நீங்க சிட்டி எடுத்துட்டீங்கன்னா, சென்னை சிட்டி ஆகட்டும், இல்ல கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி சிட்டி எல்லாம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன சின்ன இந்த தெருமுக்குல நம்ம அண்ணாச்சி கடை இருக்கு பாருங்க, இதெல்லாம் இழுத்து மூடிட்டு வராங்க. காரணம் என்னன்னா, பெரிய பெரிய மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள், அதிக பணம் இருக்கவங்க எல்லாம் இங்கதான் போறாங்க. அப்போ நிறைய வாங்கக்கூடியவர்கள், நல்ல காஸ்ட்லியான பொருளை வாங்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு இப்படி போயிடுறதுனால இந்த தெருமுக்குல இருக்கிற அண்ணாச்சி கடைகள் இங்க இவங்களுடைய வால்யூமும் குறையுது. அண்ட் இவங்க விற்கக்கூடிய பொருட்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதுவும் குறையுது. ஏன்னா அதிக விலையுடைய பொருட்கள் இங்க யாரும் வாங்க போறது கிடையாது. அவங்க எல்லாம் மால்ல போய் வாங்க போறாங்க. அப்ப கொஞ்சம் காசு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுல வர ப்ராஃபிட்டும் கம்மியா தான் இருக்கும். அப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு மோனோபோலி மாதிரி வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா ஆயிரம் இந்த சின்ன சின்ன கடைகளை நசுக்கி கொண்டு வருகின்றது. அதனால இந்த மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள் இதெல்லாம் இழுத்து முடியலாம் அப்படின்னு சொன்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்வாரு? திமுகலயே ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே துபாயில போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு லூலு மால் கொண்டு வந்துக்கிறாங்க. வேற எதுவும் வந்த மாதிரி தெரியல உருப்படியா. மால் தான் வந்திருக்குதுன்றாங்க. அவங்க ஒத்துப்பாங்களா இத்த மால் எல்லாம் இழுத்து முடியலாம் அப்படின்னு? அப்ப ஒரு மால் வருவதனால் எத்தனை சின்ன கடைகள் மூடப்படுகின்றன? இதுக்கு என்ன சொல்வார் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள்? அதே மாதிரி தாங்க எந்த செக்டார் எடுத்துட்டாலும் சின்னதா நீங்க பண்ணிட்டு இருக்க வரைக்கும் உங்களால பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியாது. இன்றைக்கு சின்ன அளவுல கடை நடத்துறவங்களோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இட்லி கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இட்லிக்காகவே ஒரு கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்ப அந்த பிரான்சைசி மாடல்ல கூட இதே மாதிரி நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ பெருசாகும் போது என்ன ஆகும்னா மற்ற சின்ன கடைகள்லாம் ஒண்ணு அவங்களோட டைப் வச்சுப்பாங்க, இல்ல அவங்களுடைய பிரான்சைசியா மாதிரி அவங்க பிராண்டு லோகோ இதை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை வந்து மோனோபோலின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த சரக்குக்கு மார்க்கெட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, ஜனங்க அதை நம்பி வாங்குறாங்க. அப்ப நாமளும் அத்தோடைய போய் சேர்ந்துப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் இணையும் பொழுது இதை நீங்க எப்படி மோனோபோலின்னு சொல்ல முடியும்? மோனோபோலின்னா என்ன, அது எப்படி உருவாகின்றது, அதனுடைய பாதிப்புகள் என்ன, எப்போ இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை இதனால் வரைக்கும் சில பேர் யாரோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு இருக்காங்க. இவர் யாரோ எழுதி கொடுத்ததை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிறத அவரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, நேரடியா அவர் அதை பேச சொல்லுங்க. அண்டு மக்கள்ல இருந்து இதை பத்தி விஷயம் தெரிஞ்ச யாராவது அவங்க கிட்ட பதில் கேள்வி கேட்டாங்கன்னா அவரால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதை விட்டுட்டு ராகுல் காந்தி இந்த மாதிரி எழுதிட்டார் அப்படின்னு இந்த மிட்டாய் மாமாக்கள்லாம் குதிச்சுட்டு, அது சரி மிட்டாய் மாமாக்கள் வேற என்ன பண்ணுவாங்க? ராகுல் காந்தியை தூக்கி வச்சு ஆடத்தான் செய்வாங்க. இவங்களுடைய ஐக்கியூ லெவலுக்கு அவர் தான் ஜீனியஸ், வேற என்ன பண்ண முடியும்? அதனால ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறதுல பேசிட்டு இருக்கிறது இவ்வளவு நாள் வரைக்கும் பேசி பேசி புலம்பிந்தார் ராகுல் காந்தி. இப்போ எழுதி புலம்ப ஆரம்பிச்சிருக்கார். மிட்டாய் மாமாக்கள் சந்தோஷப்படலாம், அந்த காமன் மேன் அவங்க யாரும் இதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. மேபி அந்த பேப்பர்
பழைய பேப்பர் கடைக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதை தவிர அந்த ஆர்டிக்கல்ல எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரியல நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம்.